ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளீச் எபிசோட் 81 பார்ட் 1. ஓபன் பண்ணா கரக்குரா ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்க ஒருத்தன், மச்சி நான் வந்துட்டேன்டா, சட்டை புட்டுன்னு வந்து பிக்கப் பண்ணிக்க, ஏன்னா உனக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒண்ணு வந்து அவனை அட்டாக் பண்ணும். என்னதுன்னு பார்த்தா அதான் அந்த ஜிரையா ஏதோ பூச்சிங்க மாதிரி உருவாக்கி விட்டான்ல, அதோட பேரு பிட்டோ. அதுங்க என்ன பண்ணும், இவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். இவனும் கொடைய வச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டு தடுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா கடைசியில கழுத்துல ஒரே போடா போட்டு அவனோட சோலை கம்ப்ளீட்டா உறிஞ்சு எடுத்துருங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவனோட பாடி காத்தோட காத்தா புகையா கரைஞ்சிரும். இப்படி எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சோல் சொசைட்டியோட ஸ்டெல்த் ஃபோர்ஸ் அங்க வருவானுங்க. வந்தவனுங்க, ஐயோ நம்ம லேட்டு, டார்கெட் ஆல்ரெடி அதுங்க காலி பண்ணிருச்சுங்கன்னு வேக வேகமா அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா அதுல ஒண்ணு இவங்கள அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிரும். சோ இவங்க என்ன பண்ணி இவங்களால கேப்சர் பண்ண முடியல. ஸ்டெல்த் ஃபோர்ஸ்னா பயங்கர ஃபாஸ்டா கண்ணுக்கே தெரியக்கூடாது இவனுக்கு மூவ்மெண்ட். ஆனா இவனுக்கு என்னடானா சொங்கி பயலுக சோப்பலாங்கி பயலுக மாதிரி இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணி ஸ்கூல்ல காட்டுறாங்க. நம்ம ஆளுகளுக்கு கவலை மெயினா இச்சுகோக்கு. திருப்பி அந்த பூச்சிங்க பிட்டோ உருவாச்சுல்ல, அதை பத்தியே தான் பேசிட்டு இருப்பான். என்னதான் அவங்க பிளான் பண்றாங்கன்னு. ரூக்கியாக்கே அவன் திருப்பி சொன்னதை கேட்டுட்டு கடுப்பாயிருச்சுன்னா பாருங்களேன். சேடு காலையில நியூஸை பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் திடீர்னு மறைஞ்சு போறாங்க, ஏன் என்னன்னு தெரியாம ஒரே பரபரப்பா இருக்குதும்பா. வேற ஒண்ணும் இல்ல, அந்த மான்ஸ்டர்ஸ் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு டவுட். டெரின் அண்ட் மத்தவங்களாலையும் எப்பவும் போல அந்த பவுண்டுங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்க முடியல. அப்படி எங்க தான் மறைஞ்சிருக்காங்க என்னன்னு ஒன்னும் தெரியல. அடுத்து ஏதாச்சும் அவனுங்க விபரீதமா பிளான் பண்ணா அதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் தடுக்கணும். சரி, சோல் சொசைட்டில இருந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்துச்சான்னு கேட்டா அதான் ஸ்டெல்த் ஃபோர்ஸ்னு ஒரு சொங்கி ஃபோர்ஸ் அனுப்பி வச்சிருக்கானுங்களே, அதை தவிர அவங்க வேற எந்த ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி இல்லையாமா. இப்படி இருந்துச்சுன்னா இவங்களால மட்டும் என்ன பண்ண முடியும்? பட் இப்போதைக்கு இவங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை அந்த பவுன்ஸுங்களை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா அவனுக்கு கிரியேட் பண்ண அந்த கிரியேச்சர்ஸ் ஒவ்வொருத்தரையா கொண்டுகிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்த்தா நம்ம கிசுக்கே இருக்கான்ல, அவன் பவர்ஃபுல்லான சென்சார் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு இருக்கானாமா. அது மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா அவங்கள கண்டிப்பா பிடிச்சிடலாம். ஆனா அது வரைக்கும் மக்கள் சாவறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. சோ ஸ்ட்ரீட்ல அங்க இங்கன்னு இவங்க நடந்துகிட்டே இருந்தாதான் ஏதாச்சும் பிரச்சனை நடக்கும் போது சட்டுன்னு போய் இவங்க பட்டுன்னு காப்பாற்ற முடியும். இப்படி இவங்க எல்லாம் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரிஹிமே மட்டும் தான் இஷிடாவை பத்தி கவலைப்படுவா. ஏன்னா யோஷினா இறந்ததுல இருந்து பேய் அடிச்ச மாதிரி சைலண்டா யாருகிட்டையும் பேசாம அவன் பாட்டுக்கு உட்காந்துக்கிறான். ஸ்கூலுக்கு வந்திருக்கான், ஆனாலும் யார்ட்டையும் பேசல. இதுக்கு இவங்க என்ன பண்ண முடியும்? ஐயோ ஒன்னு கவலை மட்டும் தான் பட முடியும். ஒன்னு ரெஞ்சி ஒருவேளை அவன் லவ் பண்றானோன்னு டவுட்ல கேட்பான். இச்சுகோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படி இப்படின்னு கத்துவானா. உடனே ரெண்டு பேர்த்துக்கும் வழக்கம் போல மாத்தி வாக்கியா தகராற ஆரம்பிக்கும். ரூக்கியா கடுப்பாயிருவா. ஏன்டா விளக்கணைகளா, ஏன்டா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு உயிரை வாங்குறீங்க, இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் முக்கியமாடான்னு வண்டையா கேட்பான். அப்படியே அங்க கட் பண்ணி ஒரு குகை ஒண்ணு காட்டுறாங்க. அங்கதான் அந்த பவுன்ஸுங்கெல்லாம் இருக்கானுங்க. இந்த குகையில தான் சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி பவுன்ஸுங்க நிறைய பேர் இறந்து போனாங்க. அப்புறம் ஏன்டா இங்க வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து தான் அவங்க பிளானையே ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமா. அது மட்டும் இல்லாம சோல் சொசைட்டி ஆளுங்கெல்லாம் இப்ப வந்து இவங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இந்த குகைக்குள்ள இல்லாம எப்பவும் போல மேன்ஷன்ல இருந்திருந்தாங்கன்னா டன் டனகனகாதான். ஏன் இந்த குகைக்குள்ள வந்தாங்கன்னா இங்க இருந்து ஸ்பிரிச்சுவல் பிரஷர் வெளியில போகவே போகாது. ஏன்னா இப்ப இவங்க இருக்க இடத்தோட சாயில்ல ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்குது. அதனால சேஃப்டியா இங்கே இருக்கலாம். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா அந்த பிட்டோ இருக்குதுல்ல, அதோட பாடியிலையுமே இதே அளவுக்கு எக்கச்சக்க மினரல்ஸ் இருக்குதாமா. அதனால அதையுமே அவ்வளவு ஈஸியா டிடெக்ட் பண்ணி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இப்ப நம்ம ஆளுகளுக்குமே பிரச்சனையா இருக்குது. சோ இப்ப நமக்கு டைம் கிடைச்சிருக்குது. இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் அப்படி ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். உங்கள சில பேர்த்துக்கு என்னோட ரிசர்ச்சை பத்தி இன்னும் ஒழுங்கா தெரியல, அதை நான் உங்களுக்கு லைவா காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சுண்டுவான். மேல பறந்துகிட்டு இருந்த பிட்டோ ஒண்ணு அவங்கிட்ட பறந்து வரும். மேட்டர் என்னன்னா இந்த பிட்டோங்க உயிருள்ள மனுஷங்க கிட்ட இருந்து சோலை அப்படியே சக் பண்ணி வெளியே எடுத்துரும். இந்த டாலை உகைக்கி அப்புறம் அவனோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கான். சோ இதுக்காக தான் யோஷினாவே அவன் பலி கொடுத்துட்டான். சரி, அது சோலை அப்சர்வ் பண்ணி வந்து கொடுக்குது, அதெல்லாம் ஓகே. இவங்க நார்மலா போய் மனுஷங்க கிட்ட இருந்து சோலை அப்சர்வ் பண்றதுக்கும் இது அப்சர்வ் பண்ணிட்டு வரதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா இவங்களா டைரக்டா போய் அப்சர்வ் பண்ணாங்கன்னா அது அந்த அளவுக்கு பியூரா இருக்காது. ஆனா இந்த பிட்டோ அப்சர்வ் பண்ணிட்டு வர சோல்ஸ் எல்லாமே ரொம்ப பியூரிட்டியா இருக்கும். சொல்ல போனா இவங்க ட்ரைப்ல இன்னுமே அந்த சோல் அப்சர்ப்ஷன் வந்து பிராக்டிஸ் மோட்ல தான் இருக்குதே தவிர இவங்க அந்த அளவுக்கு இன்னும் ஹையா போகல. அப்படி அப்சர்வ் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமா தான் இவங்க பாடியில பவரை ஏத்தும். ஆனா இப்ப இந்த பிட்டோ கொண்டு வர சோலை அவங்க டைரக்டா கன்சியூம் பண்ணாங்கன்னா இப்ப இருக்க லெவலை விட 10 மடங்கு பவர்ஃபுல்லா மாறுவாங்க. இருக்கிற லெவல்லையே நம்ம ஆளுகளை போட்டு துவன்னு துவச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. இதுல 10 மடங்கு போச்சுன்னா சங்கு கன்ஃபார்ம். இந்த பவரை யூஸ் பண்ணி இவங்க நீண்ட காலமா ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே சாதிச்சுக்கலாம். இது உண்மையா இல்லையான்னு டவுட் இருக்கும்ல, அதையுமே நான் இப்ப ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்பா. அது மட்டும் இல்லாம இவங்க ட்ரைபுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. அதான் உயிருள்ள சோல்லாம் இப்படி எடுக்க கூடாதுன்னு. இப்போத்துல இருந்து அந்த ரூல்ஸ் உங்க மைண்ட்ல இருந்து மொத்தமா அழிச்சிருங்க. ஹிஸ்டரி மாற போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பிட்டோவோட முதுக அப்படியே ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள இருந்து டெஸ்ட் டியூப் மாதிரி ஒன்னு
இருப்பான், அதுல தான் சோல் இருக்குது. அத ஒரு கிளாஸ்ல ஊத்தி அப்படியே ராவா அடிப்பான். அடிச்ச கொஞ்ச நேரத்துல அவன் பவர் பாத்தீங்கன்னா சும்மா பயங்கரமா பிச்சுக்கும். அப்படியே எல்லாம் ஆர்வமா அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, எந்த பெயினும் இல்ல, எந்த கவலையும் இல்ல. இப்போ நான் ஜாலியாவும் சந்தோஷமாவும் அமேசிங்காவும் ஃபீல் பண்றேன். அவங்களுக்கே ஷாக்கு. ஒரு தம்மா கூண்டு பிட்டோவால இப்படி பாடியில சேகரிச்சு இவ்வளோ பியூரிட்டியா ஒரு சோலை கொடுக்க முடியுமான்னு எல்லாமே ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இடையில மாபாஷின்னு ஒருத்தன் மட்டும் எனக்கு இது வேண்டாம்பா. அதான் அந்த ஆரஞ்சு மண்டையன். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா அவனுக்கு பவுன்ஸுகளோட லாபம் மீறதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஏன்னா பாரம்பரியமா வாழையடி வாழையா எல்லாத்தையும் ஒழுங்கா கடைபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இது தப்பு தானே. அது மட்டும் இல்லாம சவட்டாரி அப்படின்னு ஒரு வயசானவர் இருப்பாரு. அவருக்கு இவ்வளவு வயசு ஆயிருக்கணும்னு அவசியமே இல்ல. ஹியூமன் சோல்ஸ அந்த ஆளு நிறைய குடிச்சதுனால தான் சைடு எஃபெக்ட்ல இந்த அளவுக்கு ஏஜ் ஆயிருச்சு. அதனால தான் நான் இதை வேண்டான்னு சொல்றேன்னு இவன் எவ்வளவு சொன்னாலும் மத்தவங்க அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அவங்களுக்கு என்னன்னா பவர் கிடைக்குது இல்ல, எப்படியும் அது இல்லன்னா நம்ம செத்து தானே போகணும், அதனால இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவ பேசுவா. ஆனாலும் அவன் கத்திக்கிட்டு தான் கிடப்பான். அப்ப இடையில இந்த சோடா புட்டி வந்து எதுக்குடா சண்டை போட்டு கரியாவோட இந்த ஜாலியான மொமெண்ட்டை கெடுக்குறீங்க, கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்கப்பா. அவன் சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போன உடனே எல்லாருமே இவனுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. அப்ப திடீர்னு கரியா அங்க வந்து என்ன பண்றது, ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி தான் டெசிஷன் எடுப்பான், அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, ஆனா உனக்கு புரிய வச்சாதான் சரிப்பட்டு வரும்னு அவன் வயிற்றுலயே ஒரு குத்து செவுத்துல போய் புதஞ்சிருவான். அதுக்கப்புறம் கூட கேஷுவலா நடந்தே வந்து மறுபடியும் வயிற்றுல ஒரு மிதியை விட்டு தலையில காலை வச்சு லாக் பண்ணிட்டு மபாஷி அடுத்த டைம் இந்த மாதிரி ஏதாச்சும் கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருந்தேன்னு வையேன், உன் வாழ்க்கை அப்படியே வீணா போயிடும், முதல்ல அதை காப்பாத்திக்க வழிய பாரு, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலான்னு தூக்கி அடிச்சுட்டு அங்க இருக்க பவுண்டுங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒன்ன மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க, இனிமேட்டு நான் தான் பவுண்டுகளுக்கு லா எழுத போறேன், நான் தான் அந்த லாவே, நீங்க எல்லாம் இனி என்னையத்தான் ஃபாலோ பண்ணுன்னு வில்லத்தனமா சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி சோல் சொசைட்டில காட்டுறாங்க. அங்க டோஷிரோ ஒரு 4 ஹை ரேங்கிங் சோல் ரீப்பர்ஸை கூப்பிட்டு வச்சு நடந்த மேட்டரை பத்தி பேசிட்டு இருப்பான். அதான் ஸ்டெல்த் ஃபோர்ஸ் அதுங்க பொழந்துருச்சுங்கல்ல அந்த விஷயம். எல்லாருமா காலி ஆயிட்டாங்கன்னு ஷாக்கா கேட்பாங்க. எல்லாரும் இல்ல, ஒருத்தனுக்கு மட்டும் வயித்துல கிண்டி விட்டு போயிருச்சு அவ்வளவுதான்பா. இப்போ இவங்களுக்கு பிரச்சனை, அந்த பவுண்டுங்க ரிலீஸ் பண்ண கிரியேச்சர் மக்கள்கிட்ட இருந்து சோள ஆட்டைய போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருதுங்க. இது இப்படியே போச்சுன்னா நிலைமை ரொம்ப சீரியஸா போயிடும். அடுத்து என்னதான் பண்ண போறாங்கன்னு கேட்டா ஸ்டெல்த் ஃபோர்ஸ் ஆளுங்க இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால அது மட்டும் தான் முடியும். அதனால இவங்க 4 பேரும் இப்போ ஹியூமன் வேர்ல்டுக்கு போறாங்க. யார் யாருன்னா அந்த கிரா பைய, ரங்கிகு, யுமிச்சிகா, அப்புறம் அந்த ஹிசாயிங்கிறவன். இத பத்தி டோஷிரோ கேப்டன் கமிட்டி கிட்ட ஆல்ரெடி பேசிட்டானாமா. பர்மிஷன் கிடைச்சிருச்சு, அதனால போலாமா. சரி, எதுக்காக இவங்க 4 பேருன்னா மான்ஸ்டர் ஒன்னு இப்ப வந்திருக்குது, அதை காலி பண்றதுல தான் இவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. அப்படின்னா இவங்க டார்கெட் அந்த மான்ஸ்டர்ஸை காலி பண்றதான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல, இவங்களோட டார்கெட் அந்த பவுண்டுங்க தான். இதை கேட்ட உடனே இந்த யுமிச்சிகா பாயலுக்கு ஒரு டவுட் என்னன்னா மத்த 3 பேருமே லிeutenantங்க, இவன் பாத்தீங்கன்னா வெறும் ஆபீசர் தான். எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு கேட்டா என்பச்சி கிட்ட கேட்டப்போ இவன் தான் வெட்டியா இருக்கானாமா. அதனால தான் உன்னை சூஸ் பண்ண உடனே பயலுக்கு காண்டாயிரும், கதறி கதறி அழுவான். ஒன்னு மட்டும் தெரியுது, அவங்க ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, நிலைமை ரொம்ப மோசமாக போகுதுன்னு. சோ இந்த விஷயத்தை வெறும் இச்சிகோ, ரூக்கியா, ரெஞ்சி கிட்ட மட்டும் நம்பி விட முடியாது. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்குது, வேலையை ஆரம்பிங்கன்னு வெறித்தனமா எல்லாத்தையும் அனுப்பி வைப்பான். இனி இவங்க ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் அலப்பறை பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!